Greetings everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி வித் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து கீழ்வேலூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எதுனா சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று தான் தமிழ்நாட்டோட இந்த எலக்டோரல் ரோல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சத்யபிரதா சாஹூ அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதில் தமிழகத்தில் மொத்தம் 6.19 crore வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இதை பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் கரெக்டாக தான் இருக்குது. குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர், ரெண்டுமே கரெக்டு. ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, அடுத்தது பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா இஸ் ரிலேட்டட் டு. பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று இந்த ஒரு ஸ்கீமை வந்து இந்த ஸ்கீமோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். 1 crore ஹவுஸ் ஹோல்ட், அதாவது 1 கோடி வீடுகளில் இந்த ரூஃப் டாப் சோலார் பேனல் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, அடுத்தது ஹூ வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவர். என்ன ஒரு பேக்ரவுண்டில் பார்க்குறோம்னா புலித்தேவர் அவருக்கு வந்து ஒரு அஞ்சல் தலை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேஸை விசாரித்த சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அந்த ஒரு மனுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருப்பாரு. இவங்களுக்கு வந்து இந்த புலித்தேவர் அப்படிங்கிறவருக்கு ஒரு அஞ்சல் தலையை வெளியிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். சரிங்களா, ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குறைந்த வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி நாகப்பட்டினம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அந்த ஒரு எலக்டோரல் ரோல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. நம்ம சட்டமன்ற தொகுதி பார்த்தோம், அதே மாதிரி தான் இந்த மக்களவை தொகுதி லோக்சபா தொகுதி இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புதூர், அதே மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கிறது வந்து நாகப்பட்டினமுக்கு தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுவும் இரண்டும் சரியாக இருக்கனால இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் நமக்கு. இதை பற்றி நம்ம டிஎன்ஏலே பார்ப்போம். சரிங்களா, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 19th நான் அலைன்ட் மூவ்மெண்ட் சமிட் ஹெல்ட் இன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 19வது அணிசேரா இயக்க உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 1961 நம்ம பிரைம் மினிஸ்டர் நேருவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸாக இருந்திருப்பார் இந்த ஒரு விஷயத்துக்கு. ஸோ இதோட 19வது சமிட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போய் கலந்துட்டு இருந்திருப்பாரு. எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா உகாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் நடந்திருக்கும். உகாண்டாவில் கம்பாலா அப்படிங்கிற இந்த சிட்டியில் தான் நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.